த்ரிஷா கூட ஒரு இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிறார் விஜய். இன்னைக்கு அவருடைய தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி பெரிய அப்செட்ல இருக்காங்க. இது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தன்னை விட சிறந்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. ஏன்னா ஒரு சூப்பர்மேன் மாதிரி தான் பார்க்குறாங்க எல்லாருமே. தலை சிறந்த மனிதராக இருக்கணும், நம்மளை விட 1000 மடங்கு நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் எதிரி தான் செய்கிறான் அப்படின்னா, உங்கள் மனைவியை திமுக காரன் தூண்டி விடுறான்னா, அப்போ உன் குடும்பத்துக்குள்ள திமுக ஊடுருவக்கூடிய அளவுக்கு நீ பலவீனமாக இருக்கிறாய் என்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அது உண்மை கிடையாது. முதல்ல ஒருத்தருடைய மனைவி எப்படி அவரோட பர்சனல் லைஃப் 27 ஆண்டு காலம் ஒருத்தர் குடும்பம் நடத்தி குழந்தைகள் பெற்று இவர் தான் வாழ்க்கைன்னு தன்னை அர்ப்பணித்து தன் இளமையை முழுக்க செலவழித்து வாழ்க்கையினுடைய ஒரு நடுத்தர வயதில் நிற்கிற ஒரு பெண்ணு நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எடுத்தவுடனே எடுத்தறிஞ்சேன்னு வர முடியாது யாரும். ஏன்னா குழந்தைகள் இருக்காங்க. எத்தனையோ வீடுகளில் கணவன் மனைவி சண்டைக்கு பின்னாடி வாழ்நாளில் தீராத கசப்பு, ரொம்ப மோசமான கோபதாபங்கள் உள்ளவர்கள் கூட குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது, குழந்தைகளுடைய எதிர்காலம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை தள்ளி போட்டுக்கிட்டு தவிர்த்துக்கிட்டு அதிகமாக சிக்கல் இருந்தால் கூட வெளியே காட்டிக்கிறாம ஒரு கௌரவத்திற்காக எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன்னு சொல்லுவாங்க. அப்போ அவருடைய மகன் காதலிக்கிற வயதில், அவருடைய மகள் திருமணம் முடிக்கிற வயதில், அந்த வயதை அவர்கள் எட்டியதற்கு பின்பு இவர் ஒரு நடிகையோட மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணி 2 பேருமே சாண்டல் கலரில் சட்டை இதெல்லாம் சேலையெல்லாம் உடுத்தி ஒரே காரில் இறங்குறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ தான் விவகாரத்துக்கான மனு நீதிமன்றத்துக்கு வந்தது. சமீபத்தில் தான் அந்த குற்றச்சாட்டுக்கள் சொல்லப்பட்டதற்கு ஒரு குறிப்பிட்ட நடிகைன்னு அவங்க சொல்கிறாங்க. கண்ணியம் கருதி அவங்க நினச்சிருந்தா பெயர்களை குறிப்பிட்டு அசிங்கப்படுத்தியிருக்க முடியும். இன்னைக்கு இருக்க ஊடக வசதிக்கு அவங்க ஏதாவது ஒரு சேனலில் உட்காந்தாங்கன்னா தோலையை உரிச்சிடலாம். ஒருத்தரை இன்னைக்கு அம்பலப்படுத்துறதுங்கிறது 30 வருடம் சம்பாதித்த புகழை ஒரு மனிதன் 30 வினாடிகளில் இழக்கிற காலம் இது. சோசியல் மீடியா காலம். ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு எல்லாமே.